டைட்டில் காத்திருக்குது. பணம், கப்பு, மக்களோட ஆதரவு, இப்படி எல்லா சப்போர்ட்டும் ஓட்டிங்ல நம்பர் 1ல இருக்கிறாருங்க. இவரை எடுத்துக்கிட்டா மற்றவங்க எல்லாமே எத்தனையோ மட்டக்கு கீழே. இவர் அவ்வளோ ஹைல இருந்தாரு. இவருக்கு என்ன பணம் பிரச்சனையும் தெரியல, அந்த பணம் எடுத்துட்டாரு. ஆனா இவர் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இந்த மேடம். சத்தியமா சொல்றேன், இவங்கள மாதிரி ஒரு புள்ள பூச்சிய, ஒரு சகுனி வேலை பாக்குறவங்களை நீங்க எங்க தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. நீங்க கேட்கலாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஆனா இவங்க மறைமுகமா சில விஷயம் பண்ணி உசுப்பேத்தி விட்டது, கானாவினத்தை உசுப்பேத்தி விட்டது இவங்க தான். அந்த மனசை கொஞ்சம் குழம்பிட்டாரு. சரியா? இப்போ உட்காந்துக்கிட்டு நடிக்குது. இப்ப இவருக்கு டைட்டில் கிடைக்காதனால வேற யாரு கிடைக்க போகுது? டிவியாக்கு தான் கிடைக்கும். அது உண்மையான வெற்றி இல்லையே. உண்மையான வின்னர் இவரு தானே. இவர்கிட்ட இவருக்கு வேணான்னு போனனால ஒருத்தவங்களுக்கு அந்த டைட்டில் கிடைக்குதுன்னா அந்த வெற்றிக்கு அவங்க சொந்தமே கிடையாது. அது மக்கள் ஆதரவு கிடையாது, வேற வழி இல்லாம தானே கிடைக்குது. பாரும் கமருடைன்னு போனதுக்கு அப்புறம் நான் ஷோ பாக்குறதே குறைச்சிட்டேங்க. மக்கள் உங்களுக்காக கண்டென்ட் ரிவ்யூ கொடுக்கணும் ஒரு காரணத்துக்காக தான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் சரி, கானா வினோதாவது இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ இவரும் வெளியே போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் வெட்டி முன்னும் வீணா போன தண்டம் தான். இதுக்கப்புறம் வந்து இப்போ வார்த்தைன்னா பாக்காட்டியண்ணா. இதோட அடுத்த சீசனை பார்த்துப்போம். நான் உங்கள் கிரேசி. பிக் பாஸ் தமிழ் தற்போது 9வது சீசனை பிரம்மாண்டமாக நடத்தி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் சமீபத்தில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கள் நடந்து முடிந்த நிலையில் 6 போட்டியாளர்களை கொண்டு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்த இந்த சீசனில் வெற்றியாளர் கானா வினோத் என பலரும் எதிர்பார்த்த நிலையில், ஆனால் 18 லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பலரும் அழுகையும் கண்ணீருமாக வீடியோக்களை வெளியிட்டு கானா வினோத் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அன்புகளையும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மலேசிய தமிழன் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது. குறிப்பாக கானா வினோத் அவர்களின் இந்த முடிவுக்கு காரணம் அரோரா என்ற சகுனி வேலை செய்பவர் தான் என்றும், அதேபோல் என்னதான் இந்த பிக் பாஸில் வெற்றிக்கு தகுதியான ஒரே நபர் கானா வினோத் அவர்கள் மட்டும்தான், அவர் இல்லாத பட்சத்தில் யார் டைட்டில் வென்றாலும் அது உண்மையான வெற்றியாக இருக்காது என அவர் அதிர்ச்சி தகவலை கூறினார். மேலும் டைட்டிலை விட மக்கள் மனதை வென்றவர்கள் மட்டுமே உண்மையான வெற்றியாளர்கள் என்றும், அப்படி பார்த்தால் பார்வதி, கம்ருதீன், வினோத் இவர்கள்தான் மக்கள் ஆதரவை பெற்று உண்மையான நபர்களாக இருப்பதாக இவர் தெரிவித்துள்ளார்.